Hi students. So இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான क्वेश्चन 12ஆம் வகுப்புல முதல் பாடம் நிலை மின்னியல்ல வரக்கூடிய ஒரு क्वेश्चन. என்ன அப்படி பாத்தீங்கன்னா Van de Graaff மின்னியற்றி அப்படினு சொல்லுவோம். So மின்னியற்றி அப்படினா என்ன? மின்ங்கறத வந்து இப்படி பிரிக்கலாம். மின்னூட்டம் அதே மாதிரி மின் அழுத்தம். ஓகே, மின்னூட்டம் மின்னழுத்தம். இயற்றின்னு என்ன? பெருக்கின்னு அர்த்தம். அப்ப மின்னூட்டத்தையும் மின்னழுத்தத்தையும் பெருக்கக்கூடிய அல்லது அதிகரிக்கக்கூடிய இல்ல அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு இயந்திரம் தான் என்ன அப்படின்னா Van de Graaff மின்னியற்றி. ஆனா இதனுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்கு இல்லையா, இதனுடைய பேர் வந்து நிலை மின் இயந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இயந்திரம், இந்த இயந்திரம் வந்து பாத்தீங்கன்னா நிலையா இருக்கும். நிலையா இருந்துகிட்டே என்ன பண்ணும்? மின்னூட்டத்தையும் மின்னழுத்தத்தையும் என்ன பண்ணும்? அதிகமாக சேமிக்கக்கூடிய ஒரு சாதனம் அப்படின்னு சொல்லுவோம். இத வந்து முதலா வந்து 1929ல ராபர்ட் ஜே வான் டி கிராஃப் என்கிறவர் தான் வடிவமைச்சார் இல்லையா? யாரு? ராபர்ட் ஜே வான் டி கிராஃப். சோ இவர் தான் முதல்ல என்ன பண்றாரு? வடிவமைக்கிறாரு. சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த நிலைமின் இயந்திரத்தை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 10 மில்லியன், அதாவது 10 into 10⁶ வோல்ட் மின்னழுத்த வேறுபாடை உருவாக்க முடியுமா? சரியா? அப்ப 10 into 10⁶, 10⁶ என்ன? மில்லியன். அப்ப எத்தனை மில்லியன்? 10 மில்லியன் இல்லையா? 10 மில்லியன் வோல்ட். மில்லியனுக்கு வந்து கேபிட்டல் எம் போடுவாங்க, இல்ல நீங்க ஷார்ட்டா எப்படி எழுதலாம்? 10⁻7 வோல்ட் இல்லையா? அப்ப அவருடைய நோக்கம் 10⁻7 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடை உருவாக்கக்கூடியது. எதை பயன்படுத்தி? இந்த நிலைமின் இயந்திரத்தை பயன்படுத்தி. சரியா? ஓகே, அது நோக்கம். சோ அதை நீங்க எழுதிடணும். நோக்கம் கண்டிப்பா எழுதணும். ஹெட்டிங் போட்டு எழுதினீங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க்ஸ் வந்து அதிகமா கிடைக்கும். அப்ப நோக்கம் என்ன? 1929ல ராபர்ட் ஜே வான் டி கிராஃப்ங்கிறவரு என்ன பண்றாரு? ஒரு நிலைமின் இயந்திரத்தை வந்து வடிவமைக்கிறாரு. அது அவரால் வடிவமைக்கப்பட்டதுனால அந்த நிலைமின் இயந்திரத்துக்கு என்ன பேர் வந்துச்சு? என்னது? வான் டி கிராஃப் மின்னியற்றி. மின்னியற்றின்னு என்ன? மின்னூட்டம், அதாவது அதிக அளவு மின்னூட்டத்தையும் மின்னழுத்த வேறுபாடையும் உருவாக்கக்கூடிய சாதனம். அப்படின்னா மின்னூட்டத்தை மின்னழுத்தத்தையும் பெருக்கும், அதிகரிக்கும். இயற்றினால தான் மீனிங், பெருக்கி. சரி, அடுத்து எவ்வளவு வேறுபாடு வந்து உருவாக்குறோம்? 10⁻7 வோல்ட் கிட்டத்தட்ட. சரியா? ஓகே. சோ அடுத்து தத்துவம். எந்த ஒரு இயந்திரம் செயல்படும்னாலும் கண்டிப்பா தத்துவம் ஒண்ணு கண்டிப்பா இருக்கும் இல்லையா? பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லுவோம். என்ன தத்துவம் பாத்தீங்கன்னா ரெண்டு தத்துவம் செயல்படுத்துறோம். என்ன அப்படின்னா ஒண்ணு நிலை மின் தூண்டல், இன்னொன்னு வந்து கூர்முனை செயல்பாடு. சரியா? சோ இந்த ரெண்டு தத்துவம். நிலை மின் தூண்டல் அப்படின்னு என்ன படிச்சிருக்கோம்? ஒரு மின்னூட்டம் பெற்ற ஒரு தண்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஒரு மின்னூட்டம் பெற்ற தண்டு, இது ஒரு தண்டு. சோ என்ன மின்னூட்டம் எடுத்துக்கலாம்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எதிர் மின்னூட்டம் எடுத்துப்போமா? எதிர் மின்னூட்டம் பெற்ற ஒரு தண்டு. அது என்ன பண்ற அப்படின்னா மின்னூட்டம் பெறாத ஒரு தகடு இல்லையா? மின்னூட்டம் பெறாத ஒரு உலோக தகடுக்கு பக்கத்துல கொண்டு வர. இன்னும் நான் தொடவே இல்லை. உங்களுக்கு தெரியும், உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் அணுக்களால் ஆனது. நம்ம உடம்பு அணுக்கள் தான், ஆனா அதுக்கு செல்கள் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். அப்ப அணுக்கள் அப்படின்னா உள்ள என்னெல்லாம் இருக்கும்? நேர் மின்னூட்டம் இருக்கும், எதிர் மின்னூட்டம் இருக்கும், மின்சுமையற்ற பொருள் துகள்களும் இருக்கும் இல்லையா? அப்ப என்ன ஆகுதுன்னா இத வந்து மின்சுமை அற்றதுன்னு சொல்றோம். அதாவது நடுநிலைத்தன்மை. என்ன காரணம் தெரியுமா? உள்ள இருக்கக்கூடிய நேர்மின் துகளினுடைய எண்ணிக்கையும் எதிர்மின் துகளினுடைய எண்ணிக்கையும் சமமா இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? நடுநிலை தன்மையுடையது, நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பிளஸ்ன்னு சொல்ல முடியாது, மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா இதுக்கு பக்கத்துல இதை கொண்டு வரும்போது இதை தொடவே இல்லை. அப்ப இதுக்குள்ள இருக்கக்கூடிய நேர் மின்னூட்டங்கள் எல்லாம் ஒரு பக்கம் வந்து, அதாவது இதுக்கு பக்கத்துல நெருங்கி வரும். இந்த தகட்டினுடைய ஒரு புறம். என்ன காரணம்?
இந்த மைனஸுக்கும் இந்த பிளஸுக்கு இடையில கவர்ச்சி விசை. அப்ப இதுக்குள்ள இருக்கிற மைனஸ், அதாவது எதிர்மின் துகள்கள் இந்த எதிர் மின்னோட்டத்தால விரட்டப்படும். ஏன்னா மைனஸுக்கு மைனஸ் பிடிக்காது. அப்ப அது இந்த பக்கம் வரும். இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த தகடினுடைய மறுமுனையை நான் என்ன பண்றேன், தரை இணைப்பு கிரவுண்ட் கொடுக்குறேன் இல்லையா. தரை இணைப்பு நம்ம தரை தெரிவில எர்த்து இல்லையா, புவி இணைப்புன்னு சொல்லுவோம். புவிங்கிறது வந்து அல்லது நம்ம பூமிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கடத்தி. எவ்வளவு மின்னூட்டங்கள் அதுக்கு அழிச்சாலும் என்ன ஆகும், அது வந்து வாங்கிக்கும். ஓகே, சோ அப்ப என்ன ஆகுது, தரைக்கு கொடுத்த உடனே இந்த எலக்ட்ரான்கள் எல்லாம் தரைக்கு போயிடும். அப்ப எலக்ட்ரான் எல்லாம் தரைக்கு போயிருச்சு. இனி இந்த தரை இணைப்பை துண்டிக்கிறேன், கட் பண்றேன். இப்ப என்ன ஆகாது, இந்த தகடுக்குள்ள எதிர்மின் துகள்கள் வராது. அதனாலதான் நம்ம வீட்டுல என்ன பண்ணிருப்போம், வயரிங் பண்ணிருப்பீங்க, வீட்டுக்கு வெளியே வந்து மீட்டர் போர்டு வச்சிருப்பீங்க, அதுல இருந்து ஒரு எர்த்து தரைக்கு கொடுத்திருப்பீங்க. ஒருவேளை ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அளவுக்கு அதிகமான மின்னோட்டம், மின்னோட்டங்கிறது என்னது, மின்னூட்டங்களினுடைய அந்த செயல்பாடு அல்லது இயக்கத்தினால உருவாகக்கூடியதான் மின்னோட்டம். அப்ப வரக்கூடிய அந்த எதிர் மின்னூட்டங்கள் அளவுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது நேரடி எங்க போயிரும், தரைக்கு அனுப்புறதுக்காக தான் தரை இணைப்பு கொடுத்திருப்போம் இல்லையா. அதே மாதிரிதான் எதிர் மின்னூட்டங்கள் எல்லாம் தரைக்கு போயிருச்சு. இப்ப இந்த தகடுல ஃபுல்லா பிளஸ் மட்டும் இருக்கும். ஓகே, அப்ப பாருங்க, எந்தவித தொடுதலும் இன்றி ஒரு மின்னூட்டம் பெறாத ஒரு உலோக தகட மின்னூட்டம் பெற்ற தகடா மாத்தக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேரு தான் நிலை மின் தூண்டல். சரியா, கூர்முனை செயல்பாடு என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். இப்ப என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி வடிவம் இருக்கக்கூடிய ஒரு கடத்தி. சரியா, ரைட், ஓகே. சோ இதுல என்ன பண்றேன் அப்படின்னா, மின்னூட்டங்களை வந்து என்ன பண்றேன், தூவுறேன், ஸ்ப்ரெட் பண்றேன் இல்லையா. அப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மின்னூட்டங்கள் ஓரளவு இடைவெளி விட்டு இருக்கும். என்ன காரணம், கிட்டத்தட்ட பிளாட்டா இருக்கு இல்லையா, ஒரு சம அளவுல இருக்கு, சம பரப்பா இருக்கு. ஆனா இந்த இடங்களை கீழே வர 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 அதனுடைய வளைவு அதிகமா இருக்கிறதுனால மின்னூட்டங்களுடைய நெருக்கம் வந்து அதிகமா இருக்கும். ஒண்ணு இல்ல, இந்த மாதிரி வடிவம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் உங்களுக்கு பிடிக்காத ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து அதுல நிக்கிறீங்க. இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காத நபர்கிட்ட இருந்து எப்படி இருப்பீங்க, கொஞ்சம் இடைவெளி விட்டு நிப்பீங்க. ஏன்னா உங்களால நீங்க நிக்க முடியும், ஸ்லிப் ஆகாது. ஆனா இந்த இடங்கள் வர வர நீங்க என்னதான் வந்து விலகி நிக்க ட்ரை பண்ணாலும் முடியாது, வழுவி போய் அதாவது ஸ்லிப் ஆகி எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல நிக்கிற மாதிரி ஒரு நிலை வரும். இந்த இடத்துல வந்து மின்னூட்டங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குது இல்லையா. அப்ப என்ன ஆகும், மின்னூட்டங்களுக்கு இடையே அடர்த்தி நெருக்கம் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஏற்கனவே ஒரு நேர் மின்னூட்டம் இன்னொரு நேர் மின்னூட்டத்துக்கும் இடையில வந்து விரட்டு விசை இருக்கும். இங்க விரட்டு விசையினுடைய மதிப்பு அதிகமா இருக்கு. அதே மாதிரி இதை சுத்தி மின்புலத்தினுடைய மதிப்பு அதிகம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு நேர் மின்னூட்டமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை சுத்தி என்ன இருக்கும், மின்புலம் ஒண்ணு இருக்கும், ஒரு மின் விசை அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல மின்புலத்தினுடைய மதிப்பு அதிகமா இருக்கும். அப்ப இதை சுத்தி இருக்கக்கூடிய காற்று என்ன ஆகும், அயனி ஆகும், வெப்பமாகும். அப்படி அயனியாகி காற்றுல இருக்கக்கூடிய, ஏன்னா காற்றுங்கிறதும் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் ஆனது. எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் அணுக்கள் மற்றும் மூலக்கூறு தான். அப்ப காற்று அயனியாகி அந்த காற்றுல அணுக்களுக்குள்ள அல்லது மூலக்கூறுகளுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர் மின்னூட்டங்கள், அதாவது எதிர்மின் துகளை என்ன பண்ணும், இது கவரும். ஏன்னா பிளஸ் யாரை பிடிக்கும், மைனஸ் தான் பிடிக்கும். அந்த எதிர்மின் துகளை கவரும் போது இந்த இடத்துல இடம் இல்லை இல்லையா, அப்ப என்ன பண்ணும், கவர் அதே நேரத்துல ஒரு பிளஸ் இங்க இருந்து வெளியே தள்ளிடும். ஒரு மைனஸ் உள்ள வரும்போது ஒரு பிளஸ் வெளியே தள்ளும். அப்படி எதிர் மின்னூட்டங்கள் கவர்ந்துகிட்டே இருக்கும், நேர் மின்னூட்டங்களை வந்து விரட்டு விசையினால விரட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த இடத்துல கசிய ஆரம்பிக்குது. அப்ப எந்த முனையில அல்லது எந்த புள்ளியில அல்லது எந்த பகுதியில மின்னூட்டங்கள் கசிய ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு, அந்த செயல்பாடுக்கு பேர் தான் கூர்முனையின் செயல்பாடு. அப்ப கூர்முனையில மட்டும்தான் நடக்கும். ஓகேவா, அதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு கூர்முனை செயல்பாடுக்கு, ஒளிவட்ட மின்னிறக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அப்ப இந்த ரெண்டு தத்துவத்தினுடைய அடிப்படையில தான் இந்த இயந்திரம் செயல்படுது. சரி, என்னென்ன இருக்குன்னு பாப்போமே. ஃபர்ஸ்ட் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, உள்ளீடற்ற ஒரு உலோக கோளம். ஓகே, மின்னூட்டத்தை வந்து தன் வழியே அனுமதிக்கக்கூடிய ஒரு உலோக கோளம். உலோகம்னாலே கண்டிப்பா மின்னூட்டத்தை அது வழியே நம்ம என்ன பண்ணலாம், செலுத்தலாம். மின்னோட்டம் எதை வேணாலும் செலுத்தலாம். சரியா, அப்ப உள்ளீடற்ற என்னது, உள்ள வந்து எதுவுமே இருக்காது, வேக்கமா இருக்கும். ஒரு கிரிக்கெட் பால் எப்படி இருக்கும், கிரிக்கெட் பால் அப்படின்னா மேல மட்டும் அந்த லேயர் கொடுத்துருப்போம், உள்ள வந்து ஒண்ணுமே இருக்காது. அதே மாதிரி உள்ள எதுவும் இல்லாத ஒரு உலோக கோளத்தை எடுத்துக்கிறேன். இதை எது மேல வச்சுக்கிறேன் அப்படின்னா, மின்னூட்டத்தை தன் வழியே அனுமதிக்காத ஒரு பொருள்,
அதான் மின் காப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக் சொல்லலாம். அதுல மின்னூட்டத்தை வந்து என்ன பண்ண முடியாது, செலுத்த முடியாது. ஐ மீன் பிளாஸ்டிக். அப்புறம் வேற என்ன சொல்லலாம், ரப்பர் சொல்லலாம், மரம் சொல்லலாம் இல்லையா. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து மின்காப்பு பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஓகே, அப்ப இது வந்து ஒரு மின்காப்பு தூண் இல்லையா. இதுதான் மின்காப்பு தூண். ஒரு மின்காப்பு தூண்ல இந்த உலோக கோலத்தை வந்து பொறுத்துறேன். இந்த உலோக கோலத்தை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். சரியா, ஓகே. இதுல வந்து என்ன பண்றேன்னா, ரெண்டு கப்பி தெரியும்ல, கிணத்துல வந்து தண்ணி இறைக்கிறதுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு வீல் மாதிரி ஒண்ணு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதுதான் வந்து கப்பி. ஓகே, ரெண்டு கப்பியை பயன்படுத்துறீங்க. ஒரு கப்பியை வந்து பின்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு கப்பி சி. அப்ப பி என்ற கப்பி எங்க இருக்கு, உலோக கோலத்துக்கு மைய பகுதியிலையும், இன்னொரு கப்பி வந்து அந்த மின்காப்பு தூண் இல்லையா, அதாவது மின் காப்பு தூணுக்கு அடிப்பகுதியில இல்லையா, கிட்டத்தட்ட கீழ்பகுதியில வந்து இன்னொரு கப்பியும் வச்சிருக்கேன். இந்த ரெண்டு கப்பியும் வந்து ஒரு பட்டு நூலோ அல்லது வந்து ரப்பர் பட்டையினாலேயோ என்ன பண்ற அப்படின்னா சுத்த வைக்கிறேன். அப்ப இந்த ரெண்டுமே வந்து எதால இணைச்சிருக்கேன், ஒரு பட்டு நூல் அல்லது ரப்பர். இந்த பட்டு நூல் வந்து கண்ணாடி தண்டோட தேய்க்கும் போது கண்ணாடி தண்டு நேர் மின்னூட்டத்தையும் பட்டு நூல் எதிர் மின்னூட்டத்தையும் பெறுது அப்படின்னு பெஞ்சமின் பிராங்க்லின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு, ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. அப்ப இந்த இது பட்டு நூலா இருக்கட்டும் இல்ல ரப்பரா இருக்கட்டும், இதற்கு என்ன மின்சுமை, எதிர் மின்சுமை மைனஸ். மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப இந்த சிங்கிற கப்பி எதன் மூலமா வந்து இயங்கும், ஏன்னா கப்பி இயங்கணும் இல்லையா, அப்பதானே சுத்த ஆரம்பிக்கும் இல்லையா. அப்ப கப்பி இயங்குறதுக்கு என்ன பண்ணிருப்பான்னா, இது கூட ஒரு மின் மோட்டாரை வந்து கனெக்ட் பண்ணிருப்பான். அப்ப மின் மோட்டாருடைய உதவியுடன் இந்த சிங்கிற கப்பி சுத்தும் போது, அப்ப இது சுத்தும் போது என்ன ஆகும், இந்த பட்டு நூலும் சேர்ந்து சுத்தும். அப்ப ஆட்டோமேட்டிக்கலா பிங்கிற கப்பி என்ன ஆகும், சுத்த ஆரம்பிக்கும். ஓகேவா, இது சுத்தக்கூடிய திசை இந்த திசை. சரியா, ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஓகே, எஸ். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரெண்டு சீப்பு வடிவ கடத்தி. கடத்தினால தெரியும், மின்னூட்டத்தை தன் வழியே அனுமதிக்கக்கூடிய ஒரு பொருள் கடத்தி. இதோட வடிவம் எப்படி, சீப்பு வடிவம். உன் புக்ல வந்து சிம்பிளா எப்படி கொடுத்திருப்பான், அப்படி கிடையாது. சீப்பு எப்படி இருக்கும், நம்ம தலை வரக்கூடிய சீப்பு இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஷேப்ல இதான் சீப்பு வடிவம். பாருங்க, கூர்மனை இருக்கு இதே மாதிரி. சீப்பு வடிவ ரெண்டு கடத்தி. ஒரு கடத்தியை வந்து எங்க எடுத்துக்கிறேன் அப்படின்னா, கப்பி சீக்கு பக்கத்துல இந்த இடத்துல வைக்கணும். ஆனா உங்களுக்கு வந்து புதிய புத்தகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வலது பக்கத்துல பயன்படுத்தி இருக்காங்க. சோ அதனால நீங்க இந்த இடத்துல ஒரு சீப்பு இந்த மாதிரி. ஓகே, சீப்பு வடிவ கடத்தி. சரி, இத 10⁴ வோல்ட் மின்னழுத்தம் தரக்கூடிய ஒரு மின்கலன் கூட இணைக்கிறேன். இது தரை இணைப்பு. அப்ப எதிர்முனை தரை இணைப்பு, நேர்முனைய வந்து இந்த சீப்பு வடிவ கடத்தி இல்லையா, சீப்பு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது பேர் கொடுக்குறேன், டின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்ப சீப்பு வடிவ கடத்தி மின்கலனுடைய நேர் மின்முனையுடன் இணைச்சிருக்கேன். அப்ப இதுல எப்பவுமே நேர் மின்னழுத்தம் தான் போயிட்டு இருக்கும். சரியா, இதோட மதிப்பு எவ்வளவு, 10⁴ வோல்ட், கிட்டத்தட்ட 10,000 வோல்ட். நம்ம வீட்டுக்கே 220 230 தான் வருது. இது எவ்வளவு, 10,000 வோல்ட். அப்ப எவ்வளவு நினைச்சு பாருங்க. சரி, இன்னொரு சீப்பு வடிவ கடத்தி இந்த உள்ளிடக்க கோலத்துக்கு உள்ள பொருத்தி இருக்கேன். சோ இது இன்னொரு சீப்பு வடிவ கடத்தி, இத ஈன்னு எடுத்துக்கிறேன். சரியா, ஓகே. சோ இனி செயல்பாடு வரும். இது வந்து அமைப்பு. இப்ப நான் சொன்னது என்னது, அமைப்பு. இனி செயல்படும் விதம், செயல்பாடு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சீப்பு வடிவ கடத்தி டி இருக்கு இல்லையா, இதுக்கு நேர் மின்னழுத்தம் கொடுக்கும் போது என்ன ஆகும், ஒரு கடத்தியில ஒரு நேர் மின்னழுத்தம், ஒரு பேட்டரி, ஒரு மின்கலனை கனெக்ட் பண்ணும்போது இந்த கடத்தியில வந்து மின்னூட்டங்கள் வந்து என்ன ஆகும், ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும், சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும், மின்னூட்டம் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா. அதே மாதிரிதான். அப்ப நேர் மின் அழுத்தம் கொடுக்கும் போது இந்த கடத்தியில ஃபுல்லா நேர் மின்னூட்டம் இந்த மாதிரி நிறைய வரும். இதுதான் இது. இதுல ஒரு நீடில் இப்படி எடுக்கிறேன், இந்த மாதிரி இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா, நேர் மின்னழுத்தம் கொடுத்த உடனே ஃபுல்லா பிளஸ்ஸா இருக்கும் இந்த மாதிரி. அது முனையில வர 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 அதனுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கும்.
அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல வந்து கூர்முனையில வந்து மின்னூட்டங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அதை சுத்தி இருக்கக்கூடிய மின்புலத்தினுடைய மதிப்பும் அதிகரிக்கும். ஏற்கனவே இங்கே சொல்லிட்டேன், மின் அடர்த்தி அதிகரிக்கும், அதனால மின் புலத்தினுடைய மதிப்பு அதிகரிக்கும். அப்ப D என்கிற சீப்பு வடிவ கடத்தியின் கூர்முனையில மின்புலத்தினுடைய மதிப்பு அதிகமா இருக்கிறதுனால இந்த இடைவெளியா வரக்கூடிய காத்து இருக்கு இல்லையா, காத்து என்ன ஆகும், அயனியாகி காத்துல இருக்கக்கூடிய எதிர் மின்னூட்டங்களை அது கவரும். ஏன்னா பிளஸ்க்கு யார பிடிக்கும், மைனஸ். அப்படி அதை கவர்ந்து அதுல இருக்கக்கூடிய பிளஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து விரட்டும். அப்ப விரட்டும் போது இங்க இருந்து விரட்டும் போது இங்க யார் இருக்காங்க, இங்க கப்பி, இந்த கப்பி இருக்கு, கப்பிக்கு பக்கத்துல நூல் இருக்கு. அப்படி இந்த பட்டு நூல் அல்லது ரப்பர் பெல்ட்ல வந்து ஒட்டிக்கும். பாத்தீங்களா? அப்ப கூர்முனை காற்று அயனியாக்கி காற்றுல இருக்கிற மைனஸ் எடுத்துக்கும், பட் அதுல இருக்க பிளஸ் என்ன பண்ணும், விரட்டும். அப்படி விரட்டக்கூடிய அந்த நேர் மின்னூட்டம் நேரா வந்து இந்த பட்டு நூல் அல்லது ரப்பர் பட்டை அதுல வந்து ஒட்டிக்குது. ஏன்னா பட்டு நூல் அல்லது ரப்பர் பட்டை வந்து மைனஸ், இங்க இருந்து விரட்டக்கூடியது பிளஸ். அப்ப பிளஸ் மைனஸ் ஒன்றே கவரும் போது அதுல போய் ஒட்டிக்கும். இப்ப என்னது, ஒரு மின் மோட்டார் மூலமா சிங்கிற கப்பி சுத்த ஆரம்பிக்குது. இந்த திசையில எதிர் திசையில சுத்தும் போது இந்த பட்டு நூல் அல்லது ரப்பர் பட்டை சேர்ந்து மேல போகும். அப்படி இந்த பிளஸ் என்கிற மின்னோட்டமும் அப்படியே அந்த பட்டையோட சேர்ந்து என்னது மேல மேல போக ஆரம்பிக்குது. இப்படி போயிடும், இப்படி போய் இப்படியே வருது, இப்படி வந்து இந்த இடத்துல வந்துருது. இந்த இடத்துல வரும்போது பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு சீப்பு வடிவ கடத்தி. ஆனா அது நேர் மின்னூட்டமும் கிடையாது, எதிர் மின்னூட்டமும் கிடையாது. நான் வேற எந்த மின்கலனையும் கனெக்ட் பண்ணல. ஆனா உங்களுக்கு தெரியும், இயற்கையில ஒவ்வொரு பொருட்களும் அணுக்களால் ஆனது. ஒரு அணு எப்படி இருக்கும், உள்ள எத்தனை நேர் மின்னூட்டங்கள் இருக்கும் அத்தனை எதிர் மின்னூட்டங்கள் இருக்கும். பிளஸோட நம்பர்ஸும் மைனஸோட நம்பர்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அதனால அதை நேர் மின்னூட்டம் பெற்ற கடத்தின்னு சொல்ல முடியாது, எதிர் மின்னூட்டம் பெற்ற கடத்தின்னு சொல்ல முடியாது, சமமா இருக்கு. ஓகே, அப்ப என்ன சொல்லலாம், நடுநிலை தன்மையுடையது அப்படின்னு தான் சொல்லணும், அல்லது மின்னூட்டம் அற்றதுன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, இப்ப இந்த பிளஸ் இங்க வந்துச்சு, இந்த பிளஸ் ஆக்சுவலி இந்த பிளஸ் இங்க வந்துருச்சு இல்லையா. இந்த பெல்ட் என்னது, மைனஸ். நல்லா பாத்துக்கணும், இந்த பட்டு நூலுடைய மின்னூட்டம் வந்து மைனஸ், அது சுமந்து வந்த மின்னூட்டம் பிளஸ். இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த பிளஸ் இந்த கடத்திக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னேன், பிளஸும் இருக்கும் மைனஸ் இருக்கும். அப்ப இதுக்குள்ள இருக்கிற பிளஸ் என்ன பண்ணும், விரட்டும். ஏன்னா பிளஸ்க்கு பிளஸ் பிடிக்காது. அப்ப இதுல இருக்கிற பிளஸ் இங்க இருக்கக்கூடிய பிளஸ் எல்லாம் விரட்டி இந்த கோலத்துக்கு வெளிப்புறத்துல சீரா பரவ வைக்குது. இந்த மாதிரி பரவ வைக்குது. சரியா, இந்த மாதிரி பரவ வச்சிருச்சு. அப்படி இதுல இருக்கிற பிளஸ் எல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா இப்ப இங்க என்ன மட்டும் இருக்கும், மைனஸ் மட்டும் இருக்கும். இப்ப இதுல இருக்கக்கூடிய மைனஸும் இதுல இருக்கக்கூடிய பிளஸும் ரெண்டு என்ன ஆகும், நடுநிலை தன்மையாகுது. மைனஸும் பிளஸும் ஈக்குவல் ஆகுது, நடுநிலை தன்மையாகி நியூட்ரல் ஆகி கீழே வரும்போது மின்னூட்டமற்ற நிலை அடையுது. கீழே வரும்போது எந்த மின்சுமே இருக்காது. ஏன்னா இங்க மைனஸ் பிளஸ் என்ன ஆயிடுச்சு, நியூட்ரல் ஆயிடுச்சு. இப்ப சொல்லுவாங்க இல்லையா, இப்ப என்ன பண்ணிருப்பான், ஒரு பையன் வீட்டுல வந்து ஊதாரித்தனமா அங்க சுத்திட்டு இருந்திருப்பான், அவன் தான் பிளஸ் வச்சுங்களேன். அப்ப என்ன வீட்டுல என்ன சொல்லுவாங்க, சரி இவனுக்கு ஒரு கால் கட்டை போட்டா பிரச்சனை இருக்காது, அமைதியா இருப்பான் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, அவசர அவசரமா அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி அவனை அமைதி பண்ணிடுவாங்க. அதே மாதிரிதான் அது மைனஸ். அப்ப பிளஸ் மைனஸ் என்ன ஆகுது, அந்த இடத்துல நியூட்ரல் ஆகுது. அதுக்கப்புறம் கீழே வரும்போது மின்னூட்டமே இருக்காது. ஓகே, சரி. இப்ப கீழே வர்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை யோசிப்போம். அப்ப இந்த வெளிப்புற கூட்டுல வந்து மின்னூட்டங்கள் உருவாகுது. அப்ப மின்னூட்டங்களுக்கு இடையே என்ன உருவாகும், ஒரு மின் அழுத்தம் உருவாகும். மின்னூட்டங்களினால் அழுத்தம். ஒரு வகுப்பறை இருக்குன்னா வகுப்பறையில வந்து மாணவர்களை உள்ள அனுப்புறோம்னு வச்சுங்களேன். மாணவர்கள் உள்ள வர வர அவங்களுக்கு இடையான இடைவெளி குறைய ஆரம்பிக்குது. அப்ப அங்க அழுத்தம் உருவாக ஆரம்பிக்குது. அப்ப மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தமும் அதிகரிக்குது. அதே மாதிரி மின்னூட்டங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க மின்னூட்டங்களுக்கு இடையான அழுத்தமும் அதிகரிக்குது. அதுதான் மின் அழுத்தம். ஓகேவா, சரி. இப்ப திருப்பி என்னது, இதுல இருக்கிற பிளஸ் எல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த மைனஸும் இந்த பிளஸும் ரெண்டும் சமநிலையாகுது, நியூட்ரல் ஆகி கீழே வரும்போது மின் சுமையே இருக்காது. அப்படி கீழே வருது, பெல்ட் இப்படி வருது இல்லையா, இங்க எப்படி போகுது, இங்க எப்படி வருது. இங்க வந்துட்டு திருப்பி இந்த இடத்துல வந்த உடனே திருப்பி என்ன ஆகும், இந்த சீப்போடைய கடத்தி எதிர் நேர் மின்னோட்டங்களை விரட்டிட்டே இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல காற்று அயனியாகி காற்றுல இருக்கிற மைனஸ் எல்லாம் அதை எடுத்துட்டே இருக்கும், அதுல இருக்கிற பிளஸ் எல்லாம் விரட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த வந்த உடனே இந்த பட்டை மீண்டும் இதுல இருந்து நேர் மின்னோட்டங்களை எடுத்துக்கிட்டு மேல போகுது. இதே மாதிரி செயல்பாடு, இங்க இருக்கிற பிளஸ் இங்க இருக்கிற பிளஸ் விரட்டும்,
அப்படி இங்க பிளஸ்னுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு ஸ்டேஜ்ல வந்து அங்க நேர் மின்னூட்டங்களை சேமிக்க முடியாத சூழ்நிலை வரும். ஏன் தெரியுமா? கிளாஸ் ரூம்ல வந்து ஒரு லிமிட் இருக்கு, மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு இடையே இருக்கிற அந்த அழுத்தம் ரொம்ப அதிகமாகும். அதுக்கப்புறம் அங்க வந்து என்ன பண்ண முடியாது, மாணவர்கள் அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள அடைக்க முடியாது, அவ்வளவுதான். அப்ப அதுக்கு மேல அடைச்சோம்னா என்ன பண்ணுவோம், ஒருத்தன் தூக்கி வெளியே தூக்கி வீசிடுவோம், இடம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம், வெளியே தள்ளி விட்டுருவோம். அப்ப அங்க என்ன ஆகுது, கசிவு ஏற்படுது. அப்ப இந்த மின்னூட்டங்கள் வந்து கோளத்துக்கு வெளிப்புறத்துல கிட்டத்தட்ட 10⁻7 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு உருவாகிற அளவு வரைக்கும் தான் சேமிக்கப்படும். அதுக்கு மேல என்ன ஆகும் அப்படின்னா கசிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அப்ப இந்த கசிவை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உயர் அழுத்தத்துல நிரப்பப்பட்ட, அதாவது காற்றை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, உயர் அழுத்தத்துல ஒரு எஃகு கலத்துல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அடைச்சிருப்பாங்க. அந்த கலத்தை இதுக்கு மேல மூடுவாங்க. ஏன்னா உயர் அழுத்தத்துல காற்று இருந்துச்சுன்னா காற்றுல வந்து எதிர்மின் அயனிகள் தனியா பிரிஞ்சிடும். அப்ப அந்த எதிர்மின் அயனிகளும் இதுல இருந்து கசிய ஆரம்பிக்கிற பிளஸும் ஒன்றை வந்து கவரும் போது நியூட்ரல் ஆயிரும், நடுநிலை தன்மை அடையும். அதுக்கப்புறம் அங்க என்ன இருக்காது, கசிவு இருக்காது. அப்ப உயர் அழுத்த காற்றை எஃகு கலத்துல நிரப்பி அந்த எஃகு கலத்தின இல்லையா அந்த சேம்பரை இந்த வான் டி கிராஃப் மின்னியற்றிக்கு மேல மூடுவதன் மூலமா மின்னோட்ட கசிவை வந்து தடுக்கலாம். ஓகேவா? அப்ப மின்னூட்டங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது. எவ்வளவு மின்னழுத்த வேறுபாடு, 10⁻7 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு நம்ம இங்க உருவாக்குறோம். சோ இப்படி இந்த ப்ராசஸ் இப்படி நடந்துட்டே இருக்கும். சரியா? ஓகே. இப்ப இதை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அணுக்கரு பிளவை வினையில பயன்படுத்துவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்ப நேர்மின் துகள்கள் இருக்கு இல்லையா, எக்ஸாம்பிள் புரோட்டான், நியூட்ரான், இதெல்லாம் நேர்மின் துகள்கள். இத வந்து முடுக்கம் செய்யணும்னா கையால என்ன பண்ண முடியாது, தூக்கி எறிய முடியாது இல்லையா, ஆபத்தானது. அப்ப என்ன பண்ணுவோம்னா அந்த நேர்மின் துகள்களை வந்து இதுக்கு நேரா வந்து என்ன பண்ணுவாங்க, அனுப்புவாங்க. இங்க பாருங்க ஏகப்பட்ட நேர்மின் துகள்கள் இருக்கு. இப்ப வரக்கூடியது ஒரு பிளஸ், ஆப்போசிட்ல ஒரு பிளஸ் நிக்குது இல்லையா, இது ஒரு பையன், இது இன்னொரு பையன், ரெண்டு பேரும் சண்டை நடக்குதுன்னா இவன் அடிக்கிற அடியில இவன் கொஞ்சம் தான் தள்ளி போவான். அப்ப இவனுக்கு கிடைக்கிற முடுக்கம் கம்மி. ஒருவேளை இங்க நிறைய பேர் சேர்ந்து நிக்கிறாங்க அப்படின்னா அடி பலமா விடும், இவன் வேகமா ஓடுவான். அப்ப அவனுடைய அந்த முடுக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரிதான் ஒரு நேர்மின் துகளை வான் டி கிராஃப் மின்னியற்றிக்கு பக்கத்துல அனுப்பும் போது இதுல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட நேர்மின் துகள் இருக்கு இல்லையா, அப்ப இது என்ன பண்ணும், ஏற்கனவே இதுக்கு இடையில இருக்கக்கூடிய விரட்டு விசை, அப்ப அதிக அளவு விரட்டு விசையினுடன் தன்னை நோக்கி வரக்கூடிய அந்த நேர்மின் துகளை வந்து அதிக அளவுல முடுக்கம் செய்யுமா. அப்ப அது போய் என்ன பண்ணும், ஒரு அணுக்கருவில் போய் விழுந்து அணுக்கருவை வந்து பிளவுக்கு உட்படும், அதை உடைக்க வைக்கும் இல்லையா. அப்ப அணுக்கரு பிளவு வினையில வந்து புரோட்டான்கள், நியூட்ரான்கள் போன்ற நேர்மின் அயனிகளை முடுக்குவிக்கம் செய்ய இந்த நிலைமின் இயந்திரம் பயன்படுது. இதுல இருக்கிற மின்னோட்டம் மற்றும் இதனுடைய மின்னழுத்த வேறுபாடு 10⁻7 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு. சரியா? இவ்வளவுதான். அப்ப இங்க நடக்கக்கூடிய தத்துவம் நிலை கூர்முனை செயல்பாடு, இங்க நடக்கக்கூடியது வந்து என்னது, நிலை மின் தூண்டல். பாத்தீங்களா, எந்த வித தொடுதலும் இல்லாம இதுல இருக்கிற பிளஸ் வெளியே போயிரும், மைனஸ் இங்க இருக்கும். ஓகேவா? சோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின், நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.